பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம். இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றாக்கப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சின்ன விஷயம் செய்தாலும் சரி, ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்லுகிறோ அதன்படி செய்யுங்க. அதில் தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏசப்பா ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு பேர் கெனசரேத் என்ற ஊர் பக்கத்தில், கடல் பக்கத்தில் இருக்கிறார். பயங்கரமான கூட்டம் வந்துடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவரிடத்தில் நெருங்கி வந்துட்டுருக்காங்க. ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க. அப்போது அந்த கடற்கரையில் ஒரு 2 படகு இருக்கிறத ஏசப்பா பார்க்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகள் அலசி கொண்டிருக்கிறத பார்க்கிறார். பொதுவாக மீன் பிடிக்கிறவர்கள் வலைகள் அலசும்போது அவருடைய முகம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கும். நிறைய மீன் பிடித்திருந்தாங்கன்னா ஒரு சந்தோஷ முகம் இருக்கும். ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு துக்க முகமாக இருப்பாங்க. அடுத்த நாளுக்கு தேவையான ஆயுதத்தை இப்பொழுதே அவர்கள் அந்த வலைகளில் அந்த ஈரத்தோடு அதே தண்ணியில் க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். அந்த படவில் ஒன்றில் இயேசுப்பா ஏறுறார். அது சீமோனு தான் இருக்கிறது. கொஞ்சம் தள்ளி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் அந்த படவை தள்ள சொல்கிறாரு. அதே போல் சீமோன் செய்கிறார். ஜனங்களுக்கெல்லாம் போதகம் பண்ணி முடிக்கிறார். எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்கன்றது தெரியல. ஆனால் ஒரு சம்பவம், உடனே அந்த சம்பவத்துடைய பிளானிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு சீமோனை பார்த்து சொல்கிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்றார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சுவிசேஷத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசிரியாமல் இருப்பதில்லை. ஒரு ஆத்மாவை தேவனுடைய சமூகத்தில் கூட்டிகிட்டு வருகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார். நான் நிறையா பார்த்துருக்கிறேன். எங்கேயாவது மீட்டிங் நடக்குது, இல்லை சண்டே சர்வீஸ் நடக்குது, சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வரவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழிவாசலை கர்த்தர் திறப்பார். அப்படி தான் இந்த சீமோனுக்கு, பேதுருக்கு நடந்துச்சு. எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லோரும் அந்த இடத்துல இருக்கும்போது இவர் இடம் கொடுக்கிறார், தன்னை சுத்திகரித்து கொள்கிறார், அந்த படவில் ஏறுகிறார். எல்லாமே நடக்குது. படவில் உட்காந்துருக்கிறார், நடக்குது. அவருக்கு ஒரே திங்கிங், வெறும் கையோடு எப்படி வீட்டுக்கு போகிறது. ஆனால் அந்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒரு மேடையாக தன்னுடைய படவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் பைக் வச்சுருக்கிறீங்களா, கார் வச்சுருக்கிறீங்களா, ஊழியத்திற்குன்னு கொஞ்சம் யூஸ் பண்ண ஒப்பு கொடுங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து சேரும். நான் வச்சுருக்கிற என் மகள் சொல்லுவாங்க, நமக்கு கார் இன்னும் வாங்கலை டாடி, கார் வாங்கணும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு கேட்பேன். இது லக்கேஜ் வண்டி தானே, அவ்வளோ பேர் ஏறிக்கிறோம், அவ்வளோ லக்கேஜ் உள்ளே போட்டுக்கிறோம், நம்ம அழகாக உட்காந்துட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு கார் வேணும். ஏசப்பா தருவார், நம்ம மட்டும் உட்காந்துட்டு போகிறதுக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார் நான் சொன்னேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு கார் வந்துச்சு இயேசுவின் நாமத்தினால. அடுத்தது 2வது, இப்போ 3வது கார் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்காக அதை நான் பிரயாசப்படும் போது, செயல்படுத்தும் போது ஆசீர்வாதமாக மாற்றுகிற தெய்வம் அவர். அற்புதமான ஆசீர்வாதத்தை அவர் நடத்துகிறவர். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போகிற சபைகளுக்கு நீங்கள் அங்கே இருக்கிற 2 வீலருக்கோ இல்லை காருக்கோ நீங்கள் பிரயாசப்படுங்க. ஆத்துமங்களை கூட்டு வரத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லுங்கள். சிலர் பைக் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஒரு ஆத்மா முடியாமல் வீட்டில் இருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு முடியாது. இன்றைக்கி ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருவாங்க. அந்த கல்யாண பத்திரிக்கை வச்ச உடனே அந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறவங்க போயிட்டே இருந்துடுவாங்க. பத்திரிக்கை வாங்கினவங்க தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் சர்ச்சைக்கெல்லாம் அப்படி வரமாட்டாங்க. போய் கூட்டிகிட்டு வரணும், பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணணும், முடிச்சோடனே எனக்கு கொண்டு போய் வீடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரியமானவர்களே,
உங்கள்கிட்ட இருக்கிறத கர்த்தருக்கென்று கொடுங்க. அது காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உற்சாகமாக செய்யுங்க. இந்த இடத்துல பேதுரு அதுதான் செய்தார். முழுது பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படலை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொல்கிறார். அடுத்து தள்ளி கொண்டு போய் படவை வச்சு விட்டார், வலையை போடுகிறார், அற்புதங்களை பார்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த நாளில் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்னு நம்புகிறேன். நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, எங்கேயோ போகிறீங்க. ஊழியத்திற்காக அந்த பைக் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் சர்ச்சை கூட்டிகிட்டு வரீங்க? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்ட வயசானவங்க இருக்காங்களே, அவங்கள அந்த பைக்கில் கூப்பிட்டு போகிறீங்களா? ஜாலியாக இருக்கிற வாலிப பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறீங்களா? கொஞ்சம் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். விட்டு கொடுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய சமாதிக்காரன் கூட கட்டு நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.